சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஜிடி கான்ஸ்டபிள் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் வைஸ் வேகன்சியில் மேல் ஃபீமேல் ஒவ்வொரு ஃபோர்ஸ் வைஸும் எவ்வளோ வந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். போன வருஷம் கட் ஆஃப் இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலோடு வந்து நான் நடக்கலை. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் என்னன்னு தெரியும். இதுக்கு வந்து ஆல் ஓவர் டோட்டல் வேகன்சியை பொறுத்தளவு நமக்கு வந்து தெரியும். டோட்டலாக வந்து 39,481 வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. 10th முடிச்சிருந்தா போதும்னு வந்து ஆல்ரெடி சொன்னோம். தமிழில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்க போது ஆல்ரெடி சொல்லிட்டோம். 13 ரிலீஜியன் லாங்குவேஜில் வந்து இருக்குது. இதை பற்றி A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1176 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 40+ நான் சொன்னேன், 1000+ வேகன்சி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. அதே மாதிரி தான் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து மேல் வேகன்சி வந்து 35,612 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஃபோர்ஸ் மட்டும் ஆல் ஓவர் இந்தியன் கட் ஆஃப் வந்து வரும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடுக்கு வந்து வேகன்சி இருக்குது. எஸ்எஸ்எஃப்க்கும் என்சிபிக்கு வந்து வேகன்சி வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சி கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நீங்கள் வந்து காம்படிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3,869 வேகன்சி. ஆல் ஓவராக 39,480 வேகன்சி. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் சொல்ல வர மேட்ரு வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எவ்வளோ வேகன்சி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக வந்து மேலுக்கு வந்து 1061 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 1061 வேகன்சி. என்ன ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் கேட்டகிரி வைஸ் எஸ்சி/எஸ்டி அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்பில் பொறுத்தளவில் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 75 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து ஒரு 4, ஓபிசியை பொறுத்தளவில் ஒரு 108 வேகன்சி 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் வந்து ஒரு 40, அண்டர்ஸ் வந்து 170. ஆல் ஓவராக வந்து 397 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப்பில் வந்து ஆல் ஓவராக வந்து 191 வேகன்சி. இதை வந்து ஸ்க்ரீன் டச் எடுத்து வந்து பார்த்துக்குங்க. வேகன்சி அதிகமாக இருக்குது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் வந்து சொல்லலை. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் பிடிச்சிருக்கோ நான் ஆல்ரெடி வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோ எண்டுக்குலேயும் வந்து நான் சொல்கிறேன் என்ன சோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிளைன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதை வச்சுட்டு அதுக்கேற்றாப்புல உங்களுடைய கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ணிக்க. ஏன்னா வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன். சிஆர்பிஎஃப்க்கு வந்து ஒரு 337 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்பி வந்து ஒரு 24 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிபிபி பொறுத்தளவில் ஒரு 15 வேகன்சி கிட்ட எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக வந்து 78. ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன வேகன்சி வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஏஆரை பொறுத்தளவில் ஒரு 34 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 203, எஸ்டிக்கு வந்து ஒரு 10 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 286 வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு 106 வேகன்சி. பொது பிரிவினருக்கு வந்து 456. இப்படி வந்து ஆல் ஓவராக வந்து 1061 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேலுக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் ஓவராக வந்து 115 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 115 வேகன்சிக்கே வில்லிங்காக உள்ள ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப்க்கு வந்து ஒரு 21 வேகன்சி, சிஆர்பிஎஃப்க்கு வந்து ஒரு 7 வேகன்சி, எஸ்எஸ்பியில் வந்து எந்த ஒரு வேகன்சி வந்து கிடையாது. அது வந்து எந்த கேட்டகரிலாம். ஐடிபிபி பொறுத்தளவில் ஒரு 14 வேகன்சி, ஏஆருக்கு வந்து ஒரு 3 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதுக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்கள் கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்க. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, வந்து உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் 14/10 நான் வந்து சொல்லியிருக்கேன். எக்ஸாம் வந்து ஜனவரி பிப்ரவரி மந்த்ஸ் தான் இருக்கும்போது இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள்கள் வந்து குறைவாக தான் இருக்கும். 30 நாள் ஒவ்வொரு மாதம் வச்சா இன்னும் 120 நாள் கிட்ட இருக்குது. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணால். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்தராக வந்து சொல்லியிருந்தோம். அன்ரிசர்வ்டு பொது பிரிவுனா 18 to 23. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம் பொது பிரிவினருக்கு. இந்த ஏஜ்
லிமிட்குள்ளே இருக்கீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்தால் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க 3 இயர்ஸ். அதுக்கு ஏற்றாப்புல ஏஜை வந்து செட் பண்ணியிருக்கோம். 2/1/99க்கு மேலே 1/1/2007 இதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வெளியே இருக்க ப்ரோ அவங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18 to 28 இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ரிலாக்ஸேஷன் வந்து எஸ் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் வந்து அந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் முடியறதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சர்க்குலர் டேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சில ப்ராப்ளம் வந்து இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போயே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2/1/97 வரை கொடுக்கு. அதுக்கப்புறம் வந்து 1/1/2007 இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா. ஃபீமேல்னால் வந்து 1 கிலோமீட்டர் 8 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஜென்ரலாக வந்து நீங்கள் என்ன ஃபோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு வந்து பிரித்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 6 ஃபோர்ஸ் தான் நமக்கு. ஏன்னா வந்து 2 ஃபோர்ஸ் வந்து கணக்கில் கிடையாதுன்னு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அது வந்து ஸ்டேட் ஆல் ஓவர் இந்தியன் வந்து வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவிலியன்ஸோடு இருக்கக்கூடிய இந்த சிஏஎஸ்எஃப் அப்படிங்கிற ஜாப்பை தான் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து கட் ஆஃபும் வந்து கூட தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து எல்லா தடவையும் இது போல் இந்த தடவை வந்து 110க்கு மேலே கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா போன வருஷம் கட் ஆஃப் வந்து உங்களுக்கே தெரியும். 2003 வந்து எப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா போன வருஷம் வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட 58 கிட்ட இருந்துச்சு. நான் சொல்கிறது ஜென்ரலாக வந்து ஓபிசி அந்த இதுதான் சொல்கிறேன். இந்த வருஷம் ஃபிசிக்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 73 ஆல் ஓவர் எல்லா இதுலேயும் வந்து கூடிருச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து 80 அல்லது 90 கிட்ட வந்து வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 100க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அதனால் வந்து நல்லா வந்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து காம்படிஷன் வந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு தான் இருக்கும். சிஎஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சேலரி அதிகமாக வேணும் அப்படின்னா ரிஸ்க்கு உள்ள ஜாப் வந்து பிஎஸ்எஃப் அண்ட் சிஆர்பிஎஃப் இது ரெண்டுமே தான். ரிஸ்க்கும் கூட 40,000 வந்து இதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்பிக்கும் 40K கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எஸ்எஸ்பியில் வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் 2 ஃபோர்ஸை காட்டிலும் கம்மி. ஏன்னா சிஆர்பிஎஃப் வந்து நீங்கள் வந்து பார்டரில் வந்து நிற்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் போலீஸால் அவங்களோட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ப்ராப்ளத்தை அப்படின்னா வந்து இந்த சிஆர்பிஎஃப் அதிரடி வீரர்களை வந்து இறக்கி வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கோப்ரா கமாண்ட் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபோர்ஸ் இருக்குது. பிஎஸ்எஃப்பில் வந்து கொர்க்கடை ஃபோர்ஸ் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான். அஸ்ஸாம் ரைஃபிள்ங்கிறது வந்து ஆர்மி ப்ளஸ் வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து சொல்லுவோம். சிஏபிஎஃப் அப்படி ஃபோர்ஸ்னாலும் இதில் கீழே வந்து வரும்னு வந்து சொல்கிறாங்க. பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னால் அது வந்து அஸ்ஸாம் ரைஃபிள் தான் சொல்லுவாங்க. முழுக்க வந்து நீங்கள் அஸ்ஸாம் ஸ்டேட்டை தான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த ஏரியாவில் அஸ்ஸாம் ஸ்டேட்னால் அஸ்ஸாமை சுற்றி உள்ள மிசோரம், மேகாலயா, செல்லாய் அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ஸ்டேட் இருக்குது. அதுக்குள்ளே தான் உங்களுக்கான வேலைவாக இருக்குது. இது வந்து ஒரு நக்சலைட் ஏரியா தான். அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஆர்மி போகணுன்னு நினைக்கிறவங்க போக முடியலை அப்படிங்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணினா உங்களுக்கு ஆர்மி பெனிஃபிட் வந்து ஒரு 50% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஏஆர் கூட ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கலாம் போகிறேன்னு நினச்சேன். ஐடிபிபியை பொறுத்தளவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 சென்டர் இருக்குது. ஒன்று ட்ரைனிங் சென்டரு, ஒரு பட்டாலியன் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதையும் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். எஸ்எஸ்பியை பொறுத்தளவு நீங்கள் வந்து தமிழ்நாடு வர்றதுக்கு 100% வந்து சான்சஸ் இல்லை. பை ஏதாவது எலெக்ஷன் டியூட்டி அந்த மாதிரி வர்றதுக்கு வேணாலும் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கே தவிர்த்து அதிகமாக வந்து கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிஎஸ்எஃப்பில் வந்து 100% எப்படியாவது ஒரு 5 இயர்ஸாவது வர்றதுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டு அந்த மாதிரி ஏரியாவில் ரயில்வேயாக இருக்கட்டும், மெட்ரோ, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கும் உங்களுடைய வேலை. பிஎஸ்எஃப்ங்கிறது ஒரு பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் டியூட்டி வந்து நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாகா பார்டராக இருக்கட்டும், பிஎஸ்எஃப் தான் இங்கே வந்து இப்போ டியூட்டி வந்து ஷிஃப்ட் ஹவர் தான். பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இவங்களுக்குலாம் வந்து ஷிஃப்ட் பேசிஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொட்டீனாக வந்து 6 ஹவர் டியூட்டி, 6 ஹவர் பிரேக் அந்த மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி டியூட்டி மாறி பார்ப்பீங்க. சிஎஸ்எஃப்பில் அப்படி வந்து கிடையாது.
ஒன்ஸ் ஃபிக்ஸடாக வந்து நீங்கள் வந்து இப்போ 2 to 8 ஹவர் முடிஞ்சுன்னா கிளம்பிட்டே இருக்கலாம். இந்த எல்லா ஃபோர்ஸுமே காமனான ஒன்று வந்து 60 வயசு வரை நீங்கள் வந்து டியூட்டி வந்து பார்க்கலாம். ஆர்மியை பொறுத்தவரை 40+ வந்து உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து வாலண்டியர் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து பென்ஷன் வந்து கிடையாது. பிஎஃப் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. செட்டில்மெண்ட் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு 40 lakhs. உங்களுடைய அந்த கிரேடை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டானது மாறுபடும். அதனால் வந்து ஒரு 40 lakhsனால் 40 lakhs கிடையாது. அதுக்கேற்றாப்புல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட்ஸு, உங்களுக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ், எக்ஸ்பென்ஸு, ரேஷன் மணி, இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த அலவன்ஸோட ஆட் ஆகி 40 அல்லது 30K ட்ரைனிங்லேயே வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் வந்து ஸ்டாண்டர்டாக ஆர்மி மாதிரியே தான் வந்து பார்ப்பாங்க. மெடிக்கல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கட்டும், பெண்டாக இருக்கட்டும், ஹேண்ட் பெண்டு, கால், நாக்னி, அப்புறம் வந்து கலர் பிரைட்னஸாக இருக்கணும், லாங் சைட்னஸ், இது எல்லாமே இப்போ வந்து பார்ப்பாங்க. 6/6 இருந்தால் தான் இது வந்து ஜிடிக்கு வந்து அக்செப்ட் வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ 6/12லாம் 6/9 ஒஸ்ட் ஆகி கூட சூஸ் பண்ண மாட்டாங்க. 6/6 கம்பல்சரி வந்து கேட்பாங்க. உங்களுடைய இதை பொறுத்து சாய்ஸ். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் பிஸ்னஸில் கண்டிப்பாக வந்து இருக்கும். எல்லா இதுவுமே கம்பல்சரி வந்து செக் பண்ணுவோம். ஐ டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கலர் பிரைட்னஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா இதுவும் டீத்து எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். நோஸ் வந்து இந்த நோஸ் பெண்டு அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஐபால் வந்து ரொட்டீன் ஆகாமல் இருந்தால் கரெக்டாக, இந்த மாதிரிலாம் வந்து உங்களை வந்து மெடிக்கலில் வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க, மெடிக்கல் எல்லாமே கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேராமிலிட்டரியில் ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.